ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தில் ஆட்டுப்பட்டிக்குள் கும்பலாக நுழைந்த தெருநாய்கள் ஆடுகளை துரத்தி கடித்து குதறியதில் 16 ஆடுகள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெறிபிடித்த தெருநாய்கள் கட்டுப்படுத்தப்படுமா? ஏதோ ஆட்கொல்லி புலி கடித்து குதறியது போல் சுமார் 16 ஆடுகளை கடித்து குதறி தெருவோர நாய்கள் வேட்டையாடும் கொடூர காட்சிகள்தான் இவை. இத்தகைய வெறிபிடித்த நாய்களுக்கு மத்தியில் பள்ளி செல்லும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயதானவர்கள் நடமாடுவது எப்படி என கிராமத்து மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதோடு வெறிபிடித்த நாய்களுக்கு மத்தியில் தாங்கள் எப்படி கால்நடை வளர்ப்பை மேற்கொள்வது என்று விவசாயிகளும் கேள்வி எழுப்புகின்றனர். தெருநாய்களின் அட்டகாசம் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா? ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி. இவர் தனது நிலத்தில் பட்டி அமைத்து சுமார் 40 ஆடுகளை வளர்த்து வருகிறார். மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற ஆடுகளை வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் பழனிசாமி. அந்த ஏரியாவில் நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது கூட்டமாக சென்று ஆடுகளை வேட்டையாடி வருவது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பழனிசாமியின் பட்டிக்குள் புகுந்து வெறிபிடித்த தெருநாய்கள் 40 ஆடுகளையும் துரத்தி கடித்துள்ளன. இதனால் ஆடுகள் வெளியே செல்ல முடியாமல் உயிருக்கு போராடி உள்ளன. ஆடுகளின் கழுத்தை கவ்வி கடித்து குதறியதில் சுமார் 16 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டன. மேலும் 15ற்கு மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்தன. மறுநாள் காலை வழக்கம் போல ஆட்டு கொட்டகைக்கு சென்ற பழனிசாமி ஆடுகள் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த தகவலின் பேரில் வெள்ளோட்டு காவல் நிலைய போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர், கால்நடை மருத்துவர் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்கவும், நாய்களை பிடித்து வேறு இடத்திற்கு கொண்டு சென்று விடவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களது வாழ்வாதாரமே இந்த ஆடுகள்தான் என குறிப்பிட்ட விவசாயி பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். நானிவாளையத்தில் நாங்கள் ஆடு வச்சு 40 ஆடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. 40 ஆட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆட்டை கடிச்சு கொண்டு ஓட்டுதுங்க. 20 ஆட்டையும் கடிச்சு அப்படியே இருக்குதுங்க, துடுக்குன்னு. எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதானுங்க. இந்த ஏரியாவில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 அல்லது 15 உருப்படியை ஒவ்வொரு பட்டியாக புது கடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. மாவட்ட நிர்வாகம் வெறிபிடித்து திரியும் நாய்களை கண்டறிந்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அக்கோரிக்கை நிறைவேற்றப்படுமா?